அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதுல் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பிதஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சூரா முனாஃபிகூனின் 3 வசனங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இந்த சூறாட 4வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுது, வைதார் ஐத்தகும் தோஜிபுக்கு அஜிசாமுகும். நீங்கள் அவங்கள பார்க்குற நேரம், நீங்கள் அவங்கள காண்ற நேரம், தோஜிபுக்கு அஜிசாமுகும், அவர்களது உடல்கள் உங்களை கவர்கின்றன, உங்களுக்கு வியப்பை தருகின்றன. ஆஜபண்டா கவர்றது அல்லது வியப்பை கொடுக்கறது, ஆச்சரியத்தை கொடுக்கறது. ஜிஸ்முன்னுள்ளது உடம்புக்கு சொல்கிற அஜிசாம், அதில் பண்ணு. இப்போ அவர்களை நீங்கள் காண்ற நேரம், பார்க்குற நேரம், அவர்களது உடம்புகள் உங்களை கவர்கின்றன, உங்களுக்கு வியப்பை தருகின்றன. வையகூலு, அவங்க பேசினா, தஸ்மா அலி கௌலிஹிம், அவங்களோட வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. அவங்க பேசுகிற நேரம் அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் காது கொடுக்குறீங்க. கண்ணகும் ஹுசுபும் முசன்னதா, அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட பலகைகளை போன்றவர்கள் அல்லது மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஹஷபிட பன்மதான் ஹுசுபுண்டது. ஹஷபுண்டது மரக்கட்டை, பலகை. அப்போ அவர்கள் இந்த அடுக்கி வைக்கப்பட்ட அல்லது சாத்தி வைக்கப்பட்ட பலகைகளை போன்றவர்கள். யஹ்சபூன குல்ல செய்ஹத்தின் அலைஹிம், ஒவ்வொரு சத்தத்தையும் தங்களுக்கு எதிரானதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஹுமுல் அதுவு, இவர்கள் தான் எதிரிகள். அதுவுன எதிரி. இப்போ ஹுமுல் அதுவு, இவர்கள் தான் எதிரிகள். ஃபஹ்தருஹும், இவர்களை விட்டு நபியே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். காத்தலஹுமுல்லா, அல்லாஹ் இவர்களை அழிப்பானாக அல்லது சபிப்பானாக. அன்னா யூஃபகுன், இவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்த 4ஆம் வசனத்தை பொறுத்தவரையில் 4ஆம் வசனம் மொழிபெயர்ப்பு. அவர்களை நீங்கள் காண்ற நேரம் அவர்களது உடம்புகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆரம்ப பகுதி சொல்லிக்குது. இப்போ முனாஃபிக்குகள் எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகான ஆட்களா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கொளுத்த ஆட்களும் அல்ல, எல்லாம் அழகான ஆட்களும் அல்ல. முனாஃபிக்குகளையும் ஏனைய மனிதர்கள் கொண்டு அழகானவர்களும் இருப்பார்கள், அசிங்கமானவர்களும் இருப்பாங்க, கொடுத்தாள்களும் இருப்பாங்க, மெலிந்தாள்களும் இருப்பாங்க. அடுத்தவர்கள் பார்க்குற நேரம் கவர்ச்சியை கொடுப்பவர்களும் இருப்பார்கள், கவர்ச்சியை கொடுக்காதவர்களும் இருப்பார்கள். எனவே அப்போ இந்த வசனம் யாரோ குறிப்பிட்ட ஒரு சில முனாஃபிக்குகளை பற்றி சொல்லியிருக்கிற மாதிரி தான் இந்த வசனத்திலிருந்து விளங்குது. எனவே அப்போ இங்கே குறிப்பாக அந்த அப்துல்லா பின் உபை என்ற முனாஃபிக் மேற்கொண்ட தொழிற்பாட்டை தான் இங்கே இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. அவங்க அந்த அப்துல்லா பின் உபை அவரோட இருக்கிறார்கள். அப்துல்லா பின் உபையை நீங்கள் காண்ற நேரம் அவர் பேச்சு, அவர் தோற்றம் உங்களுக்கு கவர்ச்சியாகுது. அவர் நல்ல உயரமான ஆளாக, கொளுத்த ஒரு ஆளாக, வாட்ட சாட்டமான ஒரு ஆளாக, ஒரு பலசாலியாக இருந்தார். எனவே அவர் தோட்டத்தை பொறுத்தவரையில் தோற்றம் அவங்களுக்கு கவர்ச்சியை கொடுக்குது. அதே நேரம் வையகூலு தஸ்மா அலி கௌலிஹிம், அவங்க பேசுகிற நேரம் அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீங்க, அவர் சொல்கிறத நம்புறீங்க. அதாவது அப்துல்லா பின் உபையை பொறுத்தவரையில் அப்துல்லா பின் உபை நல்லா, அவரோட மொழி நன்றாக இருந்தது, நல்ல நாவன்மை உள்ள ஒருவராக அப்துல்லா பின் உபை இருந்தார். எனவே அப்போ அவர் சொல்கிறது நேரம் அவர் நல்லா தான் பேசுவார். பேசுவது எனவே அப்போ
கேட்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் பேச்சை பொறுத்தவரையில் பேச்சும் மீக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்களை பார்த்து குர்ஆன் சொல்லுதோ அவங்கள நீங்கள் காண்ற நேரம் ரைட் அவங்களோட தோற்றம் உங்களுக்கு கவர்ச்சியை தருது. அதே நேரம் அவங்க சொல்கிற வார்த்தைகளை பொறுத்தவரையில் அந்த வார்த்தைகள் தர்க்க ரீதியாக பார்க்குற நேரம் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணகும் குசுபம் முசன்னதா. ஆனால் இவங்க தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகள் அப்படி இருந்தாலும் ரைட் கண்ணகும் குசுபும் முசன்னதும் அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்குட்டிகள் மாதிரி தான் இருக்கிறாங்க என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக்குது. இந்த அதாவது அவங்கள பொறுத்தவரையில் அவங்கள எந்த பயனும் இல்லை என்ற கருத்தை தான் குர்ஆன் இங்கே சொல்லிக்குது. அதாவது இப்படி வைங்க, அதாவது ஒரு மரம்ண்டா அந்த மரத்தால் பயணிக்கும், மரம் வளரும், மரம் பலனளிக்கும், நிழல் கொடுக்கும், அதால் பயணிக்குது. இங்கே இந்த முனாஃபிக்குகளை குர்ஆன் ஒப்பிட்டு இருக்கிறது பயன்படுத்தப்பட முடியாத ரைட் மரக்குட்டிகளுக்கு குர்ஆன் இங்கே அவங்கள ஒப்பிட்டு இருக்கிறது. எனவே அவங்களால எந்த பயனும் இல்லை என்று தான் குர்ஆன் இங்கே சொல்லுது. தொடர்ந்து சொல்லிது யஹ்ஸபூன குல்ல செய்ஹத்தின் அலைஹிம். அதாவது படையில் இருக்கிற நேரம் அல்லது சமூகத்தோட இருக்கிற நேரம் ஒரு சத்தம் கேட்டா அந்த சத்தத்தை தங்களுக்கு எதிரானதாகத்தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிற நேரம் இவங்க நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து விட்டதோ, எங்கட சூழ்ச்சிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்து விட்டதோ, அல்லாஹ் எங்களை காட்டி கொடுத்துட்டானோ என்ற ஒரு பயத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க எப்போதும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பொய்யில் இருக்கிறோம், நாங்கள் வெளியில் பொய்க்குத்தான் எங்களை முஸ்லீம்களாக காட்டி கொண்டிருக்கிறோம், முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு இஸ்லாத்துக்கு கருவறுக்கிறோம். இப்படி நாங்கள் இருந்து கொண்டு ஈக்கிறதால எந்த நேரமும் அவங்களுக்கு பயம் எங்களை அல்லாஹ் வெளிக்காட்டி கொடுத்துடுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு எங்களை காட்டி கொடுத்துடுவான். எனவே அப்போ ஒரு சத்தம் கேட்கிற நேரம் இது எங்களுக்கு எதிரான ஏதும் சத்தமோ இந்த நினைப்பில் தான் அவங்கள பொறுத்தவரையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே யஹ்ஸபூன குல்ல செய்ஹத்தின் அலைஹிம் என்று சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது ஹுமுல் அதுவு, இவர்கள் தான் எதிரிகள். அதாவது இப்போ முஸ்லீம் சமூகத்தை இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்ப்பவர்கள் தான் நிராகரிப்பாளர். இப்போ நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள். இப்போ முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டே இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்துக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் தான், இஸ்லாத்துக்கு அதனது பாதையில் முட்டுக்கட்டைகள் போடுபவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகள். எனவே அப்போ எதிரிகளோட ஒட்டர்களாகத்தான் அவர்கள் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறார்கள். எனவே குர்ஆன் இங்கே சொல்லுது ஃபஹ்தருஹும் ஹுமுல் அதுவு ஃபஹ்தருஹும், இவர்கள் தான் எதிரிகள். உண்மையில் இவர்களை இட்டு நபியை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. காத்தலஹுமுல்லா, அல்லாஹ் இவர்களை அழிப்பான், சபிப்பான். ரைட் அன்னா யூபக்கூன், இவர்கள் எங்கு திசை திருப்பப்பட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். வஹி இறங்குறத பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தர்பியத்துக்கு கீழ் இருக்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக நிறைய தியாகங்களை செஞ்ச மனிதர்களோடு வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். இப்படியெல்லாம் இருந்தும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றிருந்தால், இஸ்லாமிய பாதையில் தடை போடுகிறார்கள் என்றா, இஸ்லாத்தை வெறுக்கிறாங்கண்டா, அதை ஒழிச்சு கட்ட முனைகிறார்கள் என்றால்
அதுக்காக முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டு விளங்காம வேலைகளில் அடுத்தவர்கள் விளங்காத வகையில் பணிகளில் ஈடுபடுறண்டா இவங்க எவ்வளோ மோசமான ஆட்கள். அண்ணா யூஃபக்கும் இவர்கள் எங்கே இஸ்லாத்தை விட்டு நேர்வழியை விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த 4வது வசனத்தை பொறுத்தவரையில் 4வது வசனம் முடிவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வசனத்தில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான்.